வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. அமெரிக்காவோட அடி பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் காங்கிரஸ்காரன் இல்லை, பிஜேபிக்காரன், இந்தியாக்காரன் அப்படின்னு உரத்த குரலில் மோடியை பாராட்டலாம். அமெரிக்கா எவ்வளவோ குடைச்சல்கள் கொடுத்தாலும் மோடியோட அசாதாரண திறமையால் அனைத்து நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பொருட்டாக அமெரிக்காவின் கூட்டாளி, சதிகார கூட்டாளியான இஸ்ரேல் நாட்டுக்காரன் இந்தியாவுக்கு வருவதாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரம்ப் கிட்ட பேச தெரியல, ட்ரம்ப்பை சமாளிக்க தெரியல, எனக்கு தான் தெரியும். நீங்கள் ரெண்டும் சண்டை போட்டிங்கன்னா என்னோட பொருளாதாரம் தானே அடியாகுது, என்னோட வர்த்தகம் தானே பாதிக்கப்படுது. அதனால் ட்ரம்ப்பை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க, ட்ரம்ப்பை எப்படி சமாளிக்கலாம், ட்ரம்ப்பை இது என்ன பண்ணால் சமாதானம் ஆகுவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பெஞ்சமின் இஸ்ரேலோட பிரதமர் இந்தியாவுக்கு வருவதாக சொல்லப்படுகின்றது. ட்ரம்ப்பும் மோடியும் எனக்கு உற்ற நெருங்கிய நண்பர்களாம். ஈரான் போரில் அமெரிக்கா கூட்டாளி கைக்குள்ளே கூட்ட போட்டுக்கிட்டு ஈரான் மேலே பலத்த குண்டுகளை வீசியது இதே பெஞ்சமின் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு அனைவருக்கும் ரீகால் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவை வார்ன் பண்ணுறான். ரஷ்யாவிடமிருந்து நீ கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணுனா உன் மேலே 25% வரியை விதிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் மோடி அசந்தாரா, நீ போடா பார்த்துக்கலாம், உங்கள் இந்தியன் வம்சாவளி இல்லை என்றால் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியும் ரன் ஆகாதுன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் அமெரிக்கா நாட்டுக்காரன் இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். பட் அதுக்கு அடி பண்ணியாத மோடி அவர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடி பண்ணியாத காரணமாக இன்னொரு 25% வரியை எக்ஸ்ட்ரா வச்சாப்புல, மொத்தம் 50%. இப்போ 50% போய் 500% வரியை இந்தியா மேலே அமெரிக்கா விதிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இதை வழிமொழியும் விதமாக நோட்டான் நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப்புகள், அமெரிக்காவை இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி உள்ளடக்கிய ஐரோப்பிய பிராந்தியத்தை உள்ளடக்கிய ஒரு அமைப்பானது நோட்டான்னு சொல்லுவாங்க. அவங்களும் இதே வழிமொழிஞ்சு சொல்கிறாங்க. இது சொல்லும் பொருட்டு தான் பெஞ்சமினோட வருகையானது முக்கியத்துவம் பெறுவதாக தெரிகின்றது. நீ என்னதான் மிரட்டினாலும், என்னதான் கத்தி பேசினாலும், என்னதான் உறக்க பேசினாலும் இந்தியா யாருக்கும் அடி பணியாது, அடி பணிய போவதில்லை என்று இது ஒரு முக்கியமான தொலைபேசி உரையாடல். கனடா போன பிரதமர் வரும்போது யூஎஸ்க்கு வருமாறு கேட்டிருக்காப்புல மோடியிடம். அவர் போடாட்டே வர முடியாதுன்னு சொல்லி தட்டு கழிச்சிய நிகழ்வு உலக அரங்கில்